மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள முதுமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டி அமைந்துள்ள ஸ்ரீ மதுரை கிராம பகுதியில் சிறுத்தை வனப்பகுதியிலிருந்து வெளியேறி ஸ்ரீ மதுரை பஞ்சாயத்திற்குட்பட்ட செய்முண்டி கிராம பகுதியைச் சேர்ந்த பாப்பச்சன் என்பவருக்கு சொந்தமான தேயிலை தோட்டத்தில் உள்ள ஆட்கள் இல்லாத வீட்டிற்குள் புகுந்தது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த சிறுத்தையை சுமார் 7 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மயக்க ஊசி செலுத்தி பிடித்து வனத்துறை அதிகாரிகள் முதுமலை வனப்பகுதியில் விட்டனர். இதனால் அச்சமடைந்த மக்கள் சற்று நிம்மதி அடைந்துள்ளனர். விளாத்திக்குளம் சூரங்குடி அருகே கார் மோதிய விபத்தில் சிறுவன் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. 3 பேர் படுகாயங்களுடன் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த ரெங்கன் மகன் சிலம்பரசன். இவர் ஊராக 3 சக்கர சைக்கிளில் சென்று பழைய பேப்பர், அட்டை மற்றும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் சேகரித்து அதனை தூத்துக்குடியில் உள்ள கடையில் விற்பனை செய்வது வழக்கம். இந்நிலையில் சிலம்பரசன், அவரது மனைவி தங்கம்மாள், தங்கச்சி மடத்தை சேர்ந்த ஆறுமுகம் மனைவி மாரியம்மாள், முருகன் மகன் சதீஷ் உள்ளிட்டோர் 3 சக்கர சைக்கிளில் இன்று காலை சூரங்குடி அருகே கீழ சண்முகபுரம் கிராமத்தில் பழைய பேப்பர், பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் அட்டைகளை சேகரித்தனர். பின்னர் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் கடந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த கார் 3 சக்கர சைக்கிள் மீது மோதியது. இதில் சதீஷ், தங்கம்மாள், மாரியம்மாள் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் சிலம்பரசன் காரில் வந்த கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வராஜ், அவரது மனைவி குமரி தங்கம் மற்றும் காரை ஓட்டி வந்த அவரது மகன் ஜெனிட் ஆகியோர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த 3 பேரின் சடலங்களை மீட்டு விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து சூரங்குடி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலமாக பள்ளி மாணவர்கள் முதல் கல்லூரி மாணவர்கள் வரை அதிக அளவில் கஞ்சா பயன்படுத்துவதாக புகார் எழுந்த நிலையில் காவல்துறையினர் கஞ்சா வியாபாரிகளை கண்காணிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் குன்னூர் டிஎஸ்பி குமார் உத்தரவின் பேரில் மேல்குன்னூர் இன்ஸ்பெக்டர் ரவி தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் சர்புதீன் மற்றும் குற்றப்பிரிவு காவல்துறையினர் சந்தேகத்தின் பெயரில் குன்னூர் ஆழ்வார்பேட் பகுதியைச் சேர்ந்த பிரெண்ட்ஸ் என்பவரை பிடித்து விசாரித்ததில் முதற்கட்டமாக 100 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் குன்னூர் வெல்லிங்டன் பகுதியைச் சேர்ந்த இமானுவேல் ஃபெலிக்ஸ் மற்றும் ஓட்டுப்பட்டறை அம்பிகாபுரம் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார், இந்திரா நகர் அம்பிகாபுரம் பகுதியைச் சேர்ந்த சுகுமார் ஆகிய 3 பிடித்து விசாரித்ததில் 2 கிலோ 100 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நால்வரையும் நேற்று இரவு குன்னூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி குன்னூர் கிளை சிறையில் அடைத்தனர். திருச்சியிலிருந்து திருவனந்தபுரம் வரை செல்லும் இன்டர்சிட்டி ரயில் மதுரை கள்ளிக்குடி ரயில் நிலையம் வந்தபோது ரயிலின் கடைசி பெட்டியில் பிரேக் ஃபெயிலியர் ஏற்பட்டு திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தகவலறிந்து வந்த கள்ளிக்குடி தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். உடனடியாக அந்த கடைசி பெட்டியில் இருந்த பயணிகள் எந்த ஒரு தீக்காயமும் இல்லாமல் உயிர் தப்பினர். ஆண்டிப்பட்டி அருகே சிறுவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த 2 பெண்கள் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கண்டமனூரில் கஞ்சா விற்பனை அதிக அளவில் நடந்து வருவதாகவும் பெரும்பாலும் 18 வயது பூர்த்தி அடையாத சிறுவர்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அந்த தகவலின் பேரில் கண்டமனூர் போலீசார் டாஸ்மாக் பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது டாஸ்மாக் கடை அருகே சந்தேகப்படும்படி நின்றிருந்த 70 வயதான ரத்தினம்மாள் என்பவரை பிடித்து அவர் கையில் வைத்திருந்த துணிப்பையை சோதனை செய்தனர். சோதனையில் பையில் 50 கிராம் எடையுள்ள கஞ்சா பொட்டலம் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து அவரை கைது செய்து கண்டமனூர் போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவரது மகன் பழனிசாமி மற்றும் மருமகள் முருகேஸ்வரி ஆகியோர் வாங்கிக் கொடுத்த கஞ்சாவை தினமும் சிறுவர்களுக்கு விற்பனை செய்து வருவதாக ரத்தினம்மாள் வாக்குமூலம் அளித்தார். இதனையடுத்து பழனிசாமி, முருகேஸ்வரி ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் தொடர்ந்து 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.